and welcome to VAJ Home Bakers. இன்னைக்கு வீடியோல விப்டு கிரீம்ல ரோஸ் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். அதுவும் இல்ல அந்த ரோஸ் வச்சு நம்ம ஒரு அழகான ஒரு டெக்கரேஷன் எப்படி செய்யலாங்கிறதையும் நான் காமிக்க போறேன். என்னோட சிஸ்டம்ல வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு, மைக் ப்ராப்ளம். அதனால தான் லாஸ்ட் வீடியோல கொஞ்சம் எக்கோ ப்ராப்ளம் இருந்துச்சு இல்லையா, ஸோ அது ரெக்கவர் பண்ண போய் தான் வீடியோ போடுறதுக்கு 2 days டிலே ஆயிடுச்சு. இருந்தாலுமே கரெக்டா சரி பண்ண எல்லாம் முடியல. வீடியோல வந்து இந்த மாதிரி வாய்ஸ் ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளால போறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். டெக்கரேஷன் வீடியோ அப்படிங்கிறதுனால ஐசிங்க்கு முன்னால வரைக்கும் உள்ளதை நான் என்ன செய்தேங்கிறத ஷார்ட்டா மட்டும் சொல்றேன். இந்த கேக் பாத்தீங்கன்னா 1 kg உள்ள ப்ளூபெரி கேக் நான் வந்து டால் கேக்கா செய்யறதுக்காக 2 6 inch டின்லையா பேக் பண்ணி வச்சிருக்கேன். இதுல ஒரு கேக்கை வந்து 3 பீஸா ஸ்லைஸ் பண்ணிருக்கேன். அப்படி டோட்டலா 6 பீசஸ் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த ப்ளூபெரி கேக்கோட ரெசிபி வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்க. நான் வந்து இந்த 6 லேயர்ஸையுமே சேர்த்தே தான் ஃபில்லிங்ஸ் எல்லாமே கொடுத்து ஃப்ராஸ்டிங் பண்ணி எடுத்திருக்கேன். 9 inchல சர்க்கிள் போர்டு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம நார்மலாக எப்பவுமே ஒரு கேக்கு செய்யும் போது அதை விடவும் போர்டு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா தான் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். அதுவும் இல்லை, இப்போ நமக்கு இந்த கேக் பார்த்தீங்கன்னா 6 inch தான் விட்த் இருக்கு. பட் 7 inchக்குள்ள போர்டு எடுத்தோம் அப்படின்னா கேக் 1 kg வெயிட் இருக்கிறதுனால வெயிட் பேலன்ஸ் பண்ணிக்க முடியாது. அதனால மேக்ஸிமம் 1 kg போர்டு இந்த மாதிரி கேக்ஸுக்கு வந்து யூஸ் பண்றது பெட்டரா இருக்கும். ஸோ வந்து 6 piece கேக்கையுமே 1 by 1 ஸ்டாக் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்ததா கேக்கை க்ரம் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். க்ரம் கோட் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த போர்டில் இருக்கக்கூடிய க்ரம்ஸ் க்ரீம் எல்லாமே நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம். கேக் டால் கேக் அப்படிங்கிறதுனால கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து 3 places ஸ்டியூவர்ஸ் இன்சர்ட் பண்ணிக்கலாம். 2 இடத்துல ஸ்டியூவர் இன்சர்ட் பண்ணாலும் போதும். அதுக்கப்புறமா இந்த கேக்கை ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வச்சு செட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு ஐசிங் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த கேக் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இப்போ நார்மல் கேக் அப்படின்னா கூட ப்ராப்ளம் இல்லை, இது டால் கேக் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஒரு 1/2 hour செட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமாவே ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. 1/2 hourக்கு அப்புறமா கேக்கில் நம்ம க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமாக அப்ளை பண்ணுவாங்க. இப்போ சில பேர் வந்து பேலட் நைஃப்லேயே க்ரீம் எடுத்து டேரெக்டாக கேக் மேலே அப்ளை பண்ணுவாங்க. பட் நான் வந்து இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இது வந்து ஒரே திக்னஸில் அந்த கேக் ஃபுல்லாகவே நமக்கு வந்து க்ரீம் அப்ளை பண்ணிக்க முடியும். பேலட் நைஃப் வச்சுட்டு இந்த க்ரீமை கேக் ஃபுல்லாகவே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்க்ராப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா நீட்டாக ஐசிங் பண்ணி எடுத்துக்க முடியும். அதே மாதிரி இந்த ஸ்க்ராப்பர் கேட்டிருந்தீங்க, ஷார்ட் டால் இதில் வந்து எது பெட்ரு அப்படிங்கிற மாதிரி. அப்படியெல்லாம் இல்லை, நான் வந்து ஃபர்ஸ்ட்டே இந்த டால் ஸ்க்ராப்பர் தான் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணேன். எனக்கு வந்து இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அதுவும் இந்த மாதிரி டால் கேக்குக்கு எல்லாமே இந்த மாதிரி டால் ஸ்க்ராப்பர் தான் யூஸ் பண்ணும்போது ஈஸியாகவும் இருக்கும். இப்போ ஒரு சிலர் வந்து பேலட் நைஃப் வச்சுட்டே வந்து ஐசிங் பண்ணுவீங்க, அப்படியும் வந்து நீட்டாக ஐசிங் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஸ்க்ராப்பரை வெர்டிகலாக பிடிச்சிட்டு நம்ம டர்ன் டேபிளை நல்லா ரொட்டேட் பண்ணி விட்டாலே போதும், நமக்கு நல்லா நீட்டாக ஐசிங் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கேக்கோட சைடெல்லாம் நல்லா நீட்டாக ஐசிங் பண்ணதுக்கப்புறமா இந்த டாப்பில் எக்ஸஸாக ப்ரொஜெக்டாக இன்னைக்கு பார்த்தீங்களா, அந்த க்ரீம் எல்லாத்தையுமே பேலட் நைஃப் வச்சுட்டு நல்லா ஸ்லோவாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல நீட்டாக ஒயிட் கலர் க்ரீமில் அந்த ஐசிங் நம்ம முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரியா ஒரு ஸ்க்ராப்பர் எடுத்துக்கலாம். இந்த ஸ்க்ராப்பர் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்ட்ரிப் பேட்டர்ன் உள்ளது. பட் அந்த ஸ்ட்ரிப் பேட்டர்னோட லென்த் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதாவது நான் இந்த மாடல் கேக்ஸ் பார்த்தீங்களா, இது வந்து ரொம்ப குட்டி குட்டியாக உள்ள ஸ்ட்ரிப்பு. பட் இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து அந்த லென்த் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறது மாதிரியான ஸ்க்ராப்பர். இது எப்படி யூஸ் பண்ணணும்னா, இப்போ நம்ம ஐசிங் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரியே தான் அந்த ஸ்க்ராப்பரை வெர்டிகலாக பிடிச்சிட்டு நம்ம டர்ன் டேபிளை ரொட்டேட் பண்ணி விட்டால் போதும். இந்த ஸ்க்ராப்பரில் ப்ரொஜெக்டாக இருக்கக்கூடிய அந்த போர்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி அப்ளை பண்ண அந்த க்ரீமை வந்து ஒரே லெவலுக்கு வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோம். அதனால இந்த ஸ்கிராப்பரை வந்து நம்ம கரெக்டா ஸ்ட்ரைட்டா பிடிச்சிக்கணும். நான் லைட்டா சரிச்சிட்டோம் அப்படின்னா கூட அந்த லைன் வந்து மாறிடும். இந்த ஸ்கிராப்பர்ல ஓரளவுக்கு க்ரீம் ஃபில் ஆனதுமே ஸ்கிராப்பரை எடுத்து அந்த க்ரீம் எல்லாம் நல்லா நீட்டா ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா தான் மறுபடியும் வந்து கேக்ல யூஸ் பண்ணணும். சேம் இதே வந்து நம்ம அந்த க்ரம் கோட் பண்ணோம் பாத்தீங்களா, அந்த கேக்கோட சர்ஃபேஸ் அந்த லைன்ல வந்து தெரியறது வரைக்கும் இதே மாதிரி செய்துகிட்டே இருக்கணும். கொஞ்சமா க்ரீம் எடுத்துட்டு அதுல வந்து ரெட் கலர் ஒரு 2 drops எடுத்திருக்கேன். இந்த ரெட் கலர் பாத்தீங்கன்னா செஃப் மாஸ்டர் பிராண்டை விடவும் இந்த மேஜிக் பிராண்ட்ல வந்து ரெட் கலர் வந்து நல்ல டார்க் கலர் கிடைக்கும். அந்த ஸ்ட்ரிப் பேட்டர்ன் கொடுக்கறதுக்கு வந்து நமக்கு லைட் ரெட்டே போதும். ஆக்சுவலி இதுவே கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, இதோடய கம்மியா பண்ணியிருந்தா கொஞ்சம் கூட நல்லா இருந்திருக்கும். ஸோ ஒரு 1 drop எடுத்துக்கிட்டாலே போதும். ஸோ இதில் நம்ம அந்த ஸ்ட்ரிப்ல க்ரீமை ரிமூவ் பண்ணோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த இடத்துல வந்து பைப்பிங் பேக்லயே இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 lines அப்ளை பண்ண வேண்டியது இருக்கு. அந்த மாதிரியா இதில் வந்து கொடுத்துக்கலாம்.
அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணி க்ரீமை வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கணும். இதுல பாத்தீங்கன்னா 3 பிளேசஸ்ல வந்து அந்த ஒரு கேப் இருக்கு பாத்தீங்களா, அந்த அவ்வளவு இடத்துலயுமே இந்த ரெட் கலர்ல க்ரீம் அப்ளை பண்ணணும். இந்த மாடல் டெக்கரேஷன் வந்து நான் ஆல்ரெடி ஒரு 5 months முன்னாடியே நான் செய்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தேன். நான் தம்ப்நெயில்ல பாத்தீங்க இல்லையா, அந்த ஒரு பர்பிள் கலர் கேக்கு அது ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தேன். பட் வந்து ஃபுல் வீடியோவுமே எனக்கு வந்து டெலீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இந்த மாடல் செய்யறதுக்கு எனக்கு சான்ஸே கிடைக்கல. இப்பதான் எனக்கு சான்ஸ் கிடைச்சிச்சு செய்யறதுக்கு. அதுவும் இல்ல இந்த ஸ்ட்ரிப் பேட்டர்ன் பாத்தீங்களா, இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிறது இந்த ரெட் கலர் லைன் கொடுக்கறது, இது நான் அந்த கேக்குக்கு நான் செய்யும் போது ரெக்கார்ட் ஆகல. நான் அதுக்கப்புறமா வேற ஒரு கேக்குக்கு சேம் மாடல் வந்து மறுபடியும் நான் செய்து இதை ரெக்கார்ட் பண்ணி எடுத்தது. அதுதான் அந்த கேப்ல உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். இது வந்து ரெட் வெல்வெட் கேக் ஆகும், அதான் இடையில வந்து கேக் ரெட் கலர்ல தெரியுறது. இந்த ஸ்ட்ரிப் பேட்டர்ன் வந்து நம்ம ஸ்கிராப்பர் இல்லாம கூட செய்யலாம். ஏன்னா இப்போ நான் அந்த பைப்பிங் பேக்ல பண்றேன் பாத்தீங்களா, இதே சேம் மெத்தட்லயே வந்து டபுள் கலர்லயா நம்ம வந்து க்ரீம் அப்ளை பண்ணி ஐசிங் பண்ணி எடுத்தா போதும். இந்த மாடல் பாத்தீங்கன்னா நான் அந்த ஸ்ட்ரிப் பேட்டர்ன் ஸ்கிராப்பர் எதுவுமே இல்லாம பைப்பிங் பேக்ல தான் டபுள் கலர்லயே க்ரீம் அப்ளை பண்ணி ஐசிங் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கூட ஸ்கிராப்பர் இல்லாதவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இனிமேல் ஐசிங் பண்றதா கொஞ்சம் கவனமா செய்யணும். ஏன்னா 2 கலருமே மிக்ஸ் ஆகாம நம்ம ஐசிங் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இதுல ஸ்கிராப்பர்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் க்ரீம் அதுல ஃபில் ஆனதுமே உடனே வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும். அப்படி ரிமூவ் பண்ணலைன்னா இந்த ரெட் அண்ட் ஒயிட் கலர் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி அந்த ஸ்ட்ரிப் பேட்டர்ன் வந்து நமக்கு கிளியரா தெரியாது. ஸ்கிராப்பர்ல கொஞ்சம் ஃபில் ஆனதுமே அந்த ஸ்கிராப்பரை நல்லா நீட்டா கிளீன் பண்ணதுக்கு அப்புறமா தான் அடுத்தது கேக்ல நம்ம யூஸ் பண்ணணும். சேம் இப்ப பண்ணதே தான் கண்டினியூஸா அந்த 2 கலர் வந்து அந்த லைன் டிஃபரன்ஸ் வரைக்கும் கிளியரா தெரியறது வரைக்கும் செய்துகிட்டே இருக்கணும். சேம் இதுல ஏதாவது கேப் இருந்துச்சுன்னா பாருங்க, அந்த ரெட் கிரீம் இடையில சின்ன கேப் தெரியுது பாத்தீங்களா. ஸோ இது வந்து நம்ம வந்து அந்த ஸ்கிராப்பர் கண்டினியூஸா யூஸ் பண்ணும்போது ஃபில் ஆயிரும். பட் அப்படியுமே உங்களுக்கு ஃபில் ஆகாம கேப் எல்லாம் தெரியுது அப்படின்னா பைப்பிங் பேக்லயே கொஞ்சம் க்ரீம் வந்து அதுல அப்ளை பண்ணிட்டு மறுபடியும் இந்த ஸ்கிராப்பர் வச்சு கிளியர் பண்ணி எடுத்துக்கிட்டா போதும். இந்த மாதிரி செய்யறது கொஞ்சம் ஃபாஸ்டாவே செய்யணும். இந்த கேக்குன்னு இல்லை, நம்ம நார்மலா ஐசிங் செய்யும் போதே ஃபாஸ்டா செய்யணும் கொஞ்சம். ஏன்னா டைம் ஆகும்போது அந்த க்ரீம்ல வந்து ஏர் பபிள்ஸ் வந்து விழ ஆரம்பிக்கும். அந்த மாதிரி பபிள்ஸ் விழ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நல்ல நீட் ஃபினிஷிங் கிடைக்காது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு சைடு நல்லா நீட்டா கிடைச்சிச்சு, இன்னொரு சைட்ல வந்து லைட்டா அந்த ஒயிட் க்ரீம்ல ரெட் மிக்ஸ் ஆயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட் வந்து நீட்டா கிடைச்சிச்சுன்னு சொல்லி நான் அதில் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா இனிமே வந்து ரொம்ப நீட் பண்ணிட்டே இருந்தாச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த க்ரீம்ல வந்து பபிள்ஸ் விட ஆரம்பிச்சிடும். ஸோ இருக்கிற நீட்டு வந்து போயிடும். ஓகே, அதனால நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இனி பாத்தீங்கன்னா அந்த டாப்ல எக்ஸஸா இருக்கும் பாத்தீங்களா, அந்த க்ரீமை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கணும். இதுல வந்து மேக்சிமம் அந்த ரெட் அந்த ஒயிட் க்ரீமு கூட மிக்ஸ் ஆகாம அந்த ப்ரொஜெக்ட் ஆகி நிற்கிற ஒயிட் க்ரீமை மட்டும் ஸ்லோவா பேலட் நைஃப் வச்சுட்டு நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஐசிங் முடிச்சதுக்கு அப்புறமா கேக் போர்டை வந்து இந்த மாதிரி ப்ரஷ் இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் வச்சு கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த போர்டு கிளீன் பண்ணப்போ இது பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த ரெட் ரோஸ் ஹார்ட் போடலை அப்படின்னா கூட இந்த மாதிரி கூட நீங்க டெக்கரேட் பண்ணி கொடுத்துக்கலாம். இதுல வந்து கொஞ்சம் ட்ரிப் சாக்லேட் ட்ரிப் சைடில் கொடுத்தா எதுவும் நல்லா அழகா இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ட் ஷேப்ல உள்ள குக்கி கட்டர் எடுத்திருக்கேன். என்கிட்ட இருக்கிற அந்த மேக்ஸிமம் பெரிய சைஸ் வந்து இதுதான். ஸோ அந்த குக்கி கட்டர் வச்சுட்டு அந்த க்ரீமுக்கு மேல நம்ம அதோட இம்ப்ரெஷன் கொடுத்துக்கலாம். பட் நான் வந்து இதோட கொஞ்சம் கூட ஒரு பெரிய சைஸ் ஹார்ட் தான் நான் பிளான் பண்ணிருக்கேன். அதனால நான் என்ன பண்ணேன்னா ஒரு ஸ்டிக் வச்சுட்டு அதுக்கு மேல சேம் ஷேப்புக்கு வந்து அதை ட்ரேஸ் பண்ணி அந்த ஹார்ட் வந்து கொஞ்சம் கூட பெருசா வந்து டிரா பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்ததான் இந்த ஸ்மால் ரோஸை செய்யறதுக்காக நம்ம ரெட் கலர் க்ரீம் மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். ஸோ ஏற்கனவே ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண அதுல இருந்து பேலன்ஸ் க்ரீம் அதுக்கு கூட கொஞ்சம் கூட ஒயிட் கலர் க்ரீமும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கு, எப்படி இந்த அளவு டார்க் ரெட் கிடைக்கும் அப்படின்னு. நமக்கு ஐசிங் பண்றதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம் இந்த மாதிரி டார்க் ரெட் கலர் ஆயிட்டு. பட் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி டெக்கரேஷனுக்கு வந்து நம்ம கொஞ்சமா க்ரீம் எடுத்து ரெட் ஜெல் கலர் வந்து கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கிட்டோம்னா நல்ல டார்க் கலர்லயே எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஸ்மால் ரோஸ் செய்யறதுக்கு நான் இந்த மாதிரியான ஒரு பெட்டல் நாசில் எடுத்திருக்கேன். இது நம்பர் எல்லாம் கிடையாது, நான் ஒரு வாட்டி ஷாப்பு போகும்போது இந்த மாதிரி ரொம்ப சின்னதா கிடைச்சது, நான் வாங்கிக்கிட்டேன். அது வந்து இந்த மாதிரி சின்ன ரோஸ் செய்யறதுக்கெல்லாம் நான் யூஸ் பண்ணுவேன். அடுத்ததா இந்த டைப் டெக்கரேஷன் செய்யறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு திங்ஸ் பாத்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி இந்த டூத் பிக்ஸ். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 50 பீசஸ் எல்லாம் வந்து 9 ரூபீஸ்க்கெல்லாம் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா அந்த டூத் பிக்கை வந்து கொஞ்சம் க்ரீம்ல வந்து டிப் பண்ணி எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம வந்து பெட்டல்ஸ் பைப்பிங் பண்ணும் போது கரெக்டா அதுல வந்து ஸ்டிக்கா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பெட்டல் நாசல் பாத்தீங்கன்னா அதோட ஒரு எட்ஜ் வந்து கொஞ்சம் விட்டு கூடுதலா இருக்கும், ஒரு எட்ஜ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பாவே இருக்கும். ஸோ அந்த விட்டு கூடுதலா இருக்கிறது வந்து நம்ம அந்த பெட்டலோட பாட்டம்ல கொடுக்கணும். இந்த ஷார்ப்பா இருக்கு பாத்தீங்களா, அது வந்து அந்த பெட்டலோட டாப்ல வர்றது மாதிரியா நம்ம வந்து இந்த நாசலை யூஸ் பண்ணணும். இதுல நம்ம ரோஸ் செய்து எடுத்துக்கலாம். இதுல வந்து டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 5 பெட்டல்ஸ் தான் வந்து நான் பைப் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா நமக்கு வந்து சின்ன ரோஸ் போதும், அந்த குட்டி குட்டியா ரோஸ் செய்து அது ஒரு ஹார்ட்டா ஃபார்ம் பண்ணி எடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னா அந்த ஹார்ட்ல அந்த ஒரு வி ஷேப்ல இருக்கும் இல்லையா டாப்லயா,
ஸோ அதில் தான் ஃபர்ஸ்ட் ஒரு ரோஸ் வந்து நான் வச்சிருக்கேன். ஸோ இது எப்படின்னா அந்த ரோஸ் வந்து ஃப்ரண்ட்ல ஃபேஸ் பண்ணி இருக்கிறது மாதிரியா அந்த கேக்குக்குள்ள அந்த டூத் பிக்கை இன்சர்ட் பண்ணி வைக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா அந்த டூத் பிக்கை வந்து ஜஸ்ட் அந்த கேக்குக்குள்ள அது கீழே விழாம லைட்டா இன்சர்ட் பண்ணி மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறமா ட்வீசர் யூஸ் பண்ணி அந்த ஸ்டிக்கு ஃபுல்லாவே கேக்குக்குள்ள இருக்கிறது மாதிரியா இன்சர்ட் பண்ணி விடணும். அந்த ரோஸ் மட்டும் தான் நமக்கு வெளியே தெரியணும். இது நம்ம இப்போ கை வச்சு ஃபுல்லாவே இன்சர்ட் பண்றதா இருந்ததுன்னா அந்த க்ரீமுக்கு மேல கையோட இம்ப்ரெஷன் விழும். இப்போ ஹார்ட் நம்ம போட்டிருக்கோம்ல அதுக்கு உள்ளால பட்டுச்சுன்னா பரவாயில்ல, பட் வெளியில அந்த இம்ப்ரெஷன் பட்டுச்சுன்னா அந்த ஒரு நீட்னஸ் போயிடும். அதனால இந்த மாதிரி ட்வீசர்ஸ் வந்து யூஸ் பண்றது பெட்டரா இருக்கும். அப்புறமா இது வந்து ஒரு தேவையான ஒரு டூல் தான். நம்ம வந்து இந்த சுகர் பால்ஸ் எல்லாம் கரெக்டா நம்ம கையோட இம்ப்ரெஷன் படாம எடுத்து வைக்கிறதுக்கெல்லாம் வந்து இந்த டூல் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ ஹோம் பேக்கிங் பண்றவங்க இது வாங்கி வச்சிருக்கிறது பெட்டரா இருக்கும். இந்த ரோஸ் செய்யறத நான் வீடியோ ரொம்ப ஸ்லோ பண்ணி காமிக்கிறேன், கொஞ்சம் கவனமா பாருங்க. இதுல என்னன்னா நம்ம அந்த பெட்டல் செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பைப்பிங் பேக்கை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கணும். அப்புறமா நமக்கு பெட்டல் எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணிட்டு எதுல ஸ்டாப் பண்ணணுமோ அந்த இடத்துல நம்ம ப்ரெஸ் பண்றதையும் வந்து ஸ்டாப் பண்ணணும். இந்த ஒரு சிம்பிள் டெக்னிக் தான் கரெக்டா நமக்கு அந்த ப்ரெஸ் பண்றது ஹேண்டில் பண்ண முடிஞ்சிச்சுன்னா ஈஸியா வந்து ரோஸ் செய்திடலாம். சேம் இது மாதிரியே அந்த ஹார்ட் ஃபுல்லாவே சின்ன சின்ன ரோசஸ் செய்து இப்ப நான் சொன்ன அதே மெத்தட்ல வந்து கேக்குக்குள்ளால வந்து இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதுல இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா நம்ம இந்த ஃபிளவர்ஸ் வந்து அரேஞ்ச் பண்றோம் தெரியுமா, அது வந்து ஒண்ணு வந்து டாப் டு பாட்டம் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணணும், இல்லைன்னா பாட்டம் டு டாப் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கணும். அப்படி இல்லாம ஃபர்ஸ்ட் வந்து அவுட்டர் லைன் கொடுத்துக்கலாம், அதுக்கப்புறமா உள்ளால ஃபிளவர் வச்சுக்கலாம், அந்த மாதிரி எதுவும் செய்யக்கூடாது. ஏன்னா நமக்கு வந்து சென்டர்ல எல்லாம் ஃபிளவர் வைக்கிறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். இப்ப நம்ம டியூசர் யூஸ் பண்ணி அந்த ஃபிளவர் இன்சர்ட் பண்ணாலுமே பக்கத்துல இருக்கிற ஃபிளவர்ல எல்லாம் வந்து அந்த டியூசர் பட்டு அந்த ஃபிளவரோட நீட்னஸ் போயிடும். அதனால இப்போ நான் அரேஞ்ச் பண்றேன் பாத்தீங்களா, இந்த ஆர்டர்ல வந்து இந்த மாதிரி டெக்கரேஷன்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ கரெக்டா ஒரு ஹார்ட் ஷேப் வந்து ஃபார்ம் பண்ணி எடுத்தாச்சு. இருந்தாலுமே சின்ன சின்ன கேப் அங்கெங்கே இருக்கு பாத்தீங்களா. ஸோ இதுல என்ன பண்ணலாம்னா ஒரு 3 பெட்டல் வச்சுள்ள அதை விட இப்ப நம்ம செய்ததை விடவும் சின்ன ரோசஸ் செய்து அந்த கேப்ல வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இதே இடத்துல வந்து 5 பெட்டல் ரோஸ் நம்ம வச்சோம்னா அந்த ஹார்ட் ஷேப் வந்து போயிடும். சரிங்களா, அது கரெக்டா அந்த ஷேப்லயா கிடைக்காது. ஸோ அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன கேப் வந்து இடையில இருந்துச்சுன்னா சின்ன பெட்டல், அதாவது இப்போ 2 பெட்டல் இருக்கிற மாதிரி ஒரு 3 பெட்டல்ஸ் இந்த மாதிரி சின்னதா ரோஸ் செய்து அந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். கரெக்டா அந்த ஹார்ட் ஷேப்புக்கு வந்து ஃபிளவர் வச்சு நம்ம ஃபார்ம் பண்ணி எடுத்தாச்சு. இனியும் பாத்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன கேப் தெரியுது பாத்தீங்களா, அதை வந்து கிரீன் கலர்லயா நம்ம லீவ்ஸ் கொடுத்து அதை கவர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் லீஃப் கிரீன் ஜெல் கலர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா அந்த சின்ன சைஸ்ல உள்ள லீஃப் நாசல் தான் எடுத்திருக்கேன். இது வந்து அந்த ஹார்ட்ல எங்கெல்லாம் சின்ன சின்ன கேப்ஸ் தெரியுதோ அந்த இடத்துல எல்லாம் வந்து ஒவ்வொரு லீவ்ஸ் வந்து நம்ம செய்து எடுத்துக்கலாம், பைப்பிங் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெட் ரோஸ் கூட இந்த கிரீன் கலர் லீவ்ஸ் காம்பினேஷன் பாத்தீங்கன்னா அந்த கேக்ல வந்து ஒரு பொக்கே வச்சது மாதிரியே இருக்கும், பாக்குறதுக்கு நல்லா அழகா இருக்கு. அவ்வளவுதான், டெக்கரேஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனி வந்து லாஸ்டா கேக்ல வந்து டாப்பர் வச்சுக்கலாம். இது வந்து ஒரு வெட்டிங் ஆனிவர்சரி கேக்கு. நம்ம இதுல வந்து கோல்டன் கலர் டாப்பர் வைக்கிறத விடவும் இந்த ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் இருக்கிறது கூட பிளாக் டாப்பர் வச்சா கொஞ்சம் கூட பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். இந்த கேக்ல எனக்கு கொஞ்சம் ஒரு ஆட் ஆஃப் ஃபீல் ஆனது என்னன்னா அந்த ஸ்ட்ரிப் கொடுத்துருக்கோம் தெரியுமா, அது வந்து கொஞ்சம் கூட லைட் ரெட் கலர்ல கொடுத்துருந்தா இதை விடவும் நல்லா இருந்திருக்கும். ஸோ நீங்க இந்த மாடல் ட்ரை பண்றீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரிப் கொடுக்குறோம்ல அது வந்து கொஞ்சம் கூட லைட் கலர்ல கொடுத்து செய்து பாருங்க. நான் இது ஒரு பர்த்டேக்காக இந்த மாதிரி பர்பிள் கலர்லயா சேம் மாடல் தான். இது வந்து 2 கார்னர்லயும் 2 சைட்லயுமா இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்ல நான் செய்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த ரெட் அண்ட் பர்பிள் கலர் கேக்ல எந்த கேக்கோட டெக்கரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, நான் இப்போ வீடியோல காமிக்கிற இந்த மாதிரியான டெக்கரேஷன் இருக்கு இல்லையா, அது வந்து நீங்க ட்ரை பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா அதோட போட்டோஸ் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம்ல சென்ட் பண்ணி கொடுங்க. அதை வந்து என்னோட அப்கமிங் வீடியோஸ்ல உங்களோட நேம் அப்புறமா அந்த போட்டோஸையும் வந்து நான் காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸ்ல கேளுங்க. வேறொரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம். பை.